ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஞ்சை வளம் இது வந்து என்னென்னா பாஞ்சாலங்குறிச்சியோட வளத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ஆண்ட கட்டபொம்மனை பற்றி தான் வந்து என்ன இங்கே வந்து கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. அது பாடல் பார்க்கலாம். சுத்த வீரர் வீரசூரன் கட்டபொம்மு துறை துளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்லேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம் மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து என்னென்னா பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள வந்து கோட்டைகள்லாம் வந்துட்டு என்னென்னா ரொம்ப வந்து என்னென்னா அழகாக இருக்குது, நல்லா வளம் செலுத்ததாக இருக்குது. அதே போல் வந்து அதை சுற்றி வந்து என்னென்னா மதில்களும் வந்து என்னென்னா நல்லா கெட்டியாக வந்துட்டு கட்டி இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. சூரன் அப்படின்னா வந்து என்ன வீரனை குறிக்கும். வீரனா வந்து என்ன கட்டபொம்மன் வந்து இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன வீட்டிலுயர் மணி மேடைகளாம் மெத்தை வீடுகளா மதிலோடைக்கலாம் பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம் பணம் பொக்கிச வீடு பார் சாஸ்திரங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வீடுகள்லாம் வந்து என்னென்னா மணி மேடைகள்லாம் வந்து கட்டி விட்டுருக்காங்க. அதே போல் வந்து என்ன மெத்த வீடுகள்லாம் வந்து அங்கே இருக்குது. கதவுகள்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. அதே போல் வந்து எல்லா வீட்லேயும் வந்து என்ன பொக்கிசங்கள்லாம் வந்து நிறைஞ்சிருக்கு, சாஸ்தியாக இருக்குது. பொக்கிசம்னா வந்துட்டு என்ன செல்வம், சாஸ்தி அப்படிங்கிறது வந்து என்ன மிகுதியை குறிக்கும். அது அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஆசார வாசல் அலங்காரம் துறை ராசன் கட்டபொம்மு சிங்காரம் ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொள்ளு வீற்றிருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொள்ளு வீற்றிருந்தான். இப்போ வந்து என்னென்னா அந்த வாசல் வந்து ஆசார வாசல் வந்துட்டு என்ன எப்படி இருக்குன்னா ரொம்ப அலங்காரம் நிறைந்ததாக இருக்குது. அந்த மன்னனோட அரண்மனை அப்படி இருக்கிறதுல வந்து என்ன கட்டபொம்மன் வந்து என்ன சிங்காரமாக வந்துட்டு அங்கே வந்து இருக்கார் அந்த நாட்டில் அந்த அரண்மனையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தன சோலைகளும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு விந்தையாக வந்துட்டு தெரு வீதிகள் நிறையா வந்துட்டு என்ன அதிசயத்தை தர்ற மாதிரி வந்துன்னா தெரு வீதிகள்லாம் இருக்குது. அதே போல் வந்து என்ன விஸ்தாரம் அப்படின்னா வந்துன்னா பெரும்பரப்பில் வந்து கடை வீதிகள்லாம் வந்துட்டு காணப்படுது அப்படிங்கிறாங்க. நந்தவனம் சோலைகள்லாம் வந்துட்டு நிறையா வந்துட்டுனா பூஞ்சோலைகள்லாம் காணப்படுது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்துன்னா சந்தன மரங்கள்லாம் வந்து அங்கே இருக்குது. நதிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆறுலாம், சென்னல், அடுத்து வந்து கமுகு தோட்டம் இதெல்லாம் வந்துட்டு அங்கே வந்து காணப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வாரண சாலை ஒரு புறம் பரி வளரும் சாலை ஒரு புறமாம் தோரண மேடை ஒரு புறமாம் தெரு சொக்கட்டான் சாரியில் ஓர் புறமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாரணம் அப்படின்னா வந்துன்னா யானையை குறிக்கும். அதனுடைய சாலை வந்துன்னா அதனுடைய அந்த கூடை வந்துட்டு ஒரு சைடு இருக்குது. அதே போல் வந்துன்னா பரினா வந்துட்டு குதிரையோட வந்து கொட்டில்கள்லாம் வந்துட்டு ஒரு சைடு வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் வந்துட்டு தோரண மேடைகள் வந்துட்டு அமைச்ச மாதிரி வந்துட்டு ஒரு சைடு இருக்குது. சொக்கட்டான் சாரியில் ஓர் புறமாம் அப்படின்னா வந்து என்னென்னா அங்கே வந்துட்டு சூதாட்டம் விளையாடுவாங்களா, அந்த மாதிரி வந்து என்ன பகடை விளையாடுறது அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு அங்கே காணப்படுது அப்படி சொல்கிறாங்க. சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம் அன்பு வளர்த்தோறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா அப்படிங்கிறாங்க. சோலையில் வந்து என்ன மாங்குயிலாம் வந்து கூவிக்கிட்டு இருக்குது. அதே போல் வந்து என்ன அங்கே உள்ள வளத்தெல்லாம் வந்து சொல்லக்கூடியதாக வந்து என்ன மயில்கள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது. நிறைய அன்பு வளர்த்த ஒரு இடமா வந்துட்டு எது இருக்குன்னா வந்து பாஞ்சாலங்குறிச்சி இருக்குது. அதனோட அதிசயம் தான் நான் வந்து இங்கே வந்து சொல்ல போகிறேங்கிறத வந்துட்டு இங்கே வந்து சொல்கிறாங்க. இதில் தான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக வந்து பார்க்கும்போது முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா வந்துட்டு முயலை வந்துட்டு நாய் வந்துட்டு பிடிக்க வரும்போதுட்டு முயல் வந்து எதிர்த்து அந்த நாயை வந்து என்ன விரட்டி அடிச்சிரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் வந்து பசுவும் புலியும் வந்துட்டு ஒரு இடத்துலையவே வந்துட்டு பால் போன்ற தண்ணீரை வந்து குடிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. கறந்த பாலையும் காகம் குடியாது எங்கள் கட்டபொம்மு துறை பேரு சொன்னால் வரந்தருவாளே சக்கதேவி திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி அப்படிங்கிறாங்க. கறந்த பாலை வந்துட்டு என்னன்னா காகம் கூட குடிக்காது. ஏன் அப்படின்னா வந்துன்னா இது கட்டபொம்மனை பேர் சொல்லிட்டாலே வந்துட்டு பயந்துட்டு குடிக்காது, அந்த அளவுக்கு வந்துட்டு சிறப்பு அப்படிங்கிறாங்க. அதே போல் வந்துன்னா அந்த கட்டபொம்மன் இருக்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துட்டு வரம் தரக்கூடியவங்களாம் யார் இருப்பாங்கன்னா சக்கதேவி அப்படிங்கிறவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொற்பொருள்னு பார்க்கும்போது வந்து சூரன் அப்படின்னா வந்து வீரனாக வந்துட்டு யாருன்னா கட்டபொம்மன் இருக்கான்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு பொக்கிசம் அப்படின்னா வந்து செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம் அப்படிங்கிறது வந்து பெரும்பரப்பை வந்து கூடியது. அடுத்து வாரணம் அப்படிங்கிறது யானையை குறிக்கும். பரி அப்படிங்கிறது வந்து குதிரையை குறிக்கும். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அடுத்து சிங்காரம் அப்படிங்கிறது வந்து அழகு, கமுகுங்கிறது வந்து பாக்கு மரத்தை குறிக்கக்கூடிய வேர்டு.
அடுத்து வந்துட்டு நூல்வெளின்னு பார்க்கும்போது கட்டபொம்மனுடைய கதைப்பாடல்கள் வந்து நிறைய பேர் வந்து என்ன பல வழிகளில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு என்னன்னா நான் வானமாமலை அப்படிங்கிறவர் எழுதின பாடல் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அவர் வந்து என்ன திருநெல்வேலியில் நாங்குநேரி அப்படிங்கிற இடத்த சேர்ந்தவர், அந்த நான் வானமாமலை அப்படிங்கிறவர். அவர் தொகுத்து வெளியிட்ட பாடல் தான் இங்கே வந்து நூலாக கொடுத்துருக்காங்க. என்ன தலைப்பில் அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போதுட்டு வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதில் உள்ளது தான் வந்து பாஞ்சிவளம் நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து என்ன இவரை பற்றின்னு பார்க்கும்போது 1969 வந்துட்டு இவர் வந்து ஆராய்ச்சி அப்படிங்கிற ஒரு சிற்றிதழை வந்து நடத்தியிருப்பார், நான் வானமாமலை அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் 1 மார்க்கு ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது அப்படின்னா வந்து வானரம் வந்து அசைந்து வந்ததுங்கிறாங்க. இது வானரம்ங்கிறது வந்து யானை குறிக்கும். பாஞ்சாலங்குறிச்சியில் வந்துட்டு டேஸ் நாயை விரட்டும்னா முயல் நாயை விரட்டும். மெத்தை வீடு என்று குறிக்கப்படுவது வந்து எதுனா மாடி வீடு. பூட்டும் கதவுகள் அப்படிங்கிறத பூட்டும் கூட்டல் கதவுகள்னு பிரிக்கலாம். தோரண மேடை அப்படிங்கிறது தோரணம் கூட்டல் மேடை. வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் அப்படி சொல்லி கிடைக்கும். பொறுத்துக்கன்னு பார்க்கும்போது பொக்கிசம் அப்படின்னா வந்துட்டு என்ன செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா வந்து பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.